நான் வெறும் 7 வயதாக இருந்தபோது என் அப்பா ஒரு பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்தார். நான் அதிர்ச்சியுடன் அந்த பெண்ணை பார்த்தேன். காலையில் என் அம்மாவை அழைத்து வருவதாக அப்பா என்னிடம் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அவர் திரும்பி வந்தபோது ஒரு பெண்ணை அழைத்து வந்தார். ஆனால் அவர் என் அம்மா இல்லை, என் அத்தை. நான் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். என் அப்பா என்னை அன்புடன் அருகில் அழைத்து, "ரீனா செல்லம், இங்கே வா" என்று கூறினார். நான் ஓடிச் சென்று அப்பாவின் மார்பில் சாய்ந்து கொண்டேன். என் அம்மா மறைந்த பிறகு என் அப்பா தான் எனக்கு துணையாக இருந்தார். அவர் இல்லை என்றால் என் வாழ்க்கை முழுமையற்றதாக இருந்திருக்கும். எனக்கு எதுவும் நல்லதாக தோன்றவில்லை. நான் எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்தேன். அப்பா, எனக்கு என் அம்மா வேண்டும் என்று கூறினேன். என் அப்பா என்னை தேற்றி, "செல்லம், உன் அம்மா இறைவனிடம் சென்றிருக்கின்றாள். சில நாட்களில் திரும்பி வருவாள்" என்று கூறுவார். ஆனால் என் அம்மா சென்று 2 மாதங்கள் ஆகிவிட்டன. அவள் திரும்பி வரவில்லை. 2 நாட்களாக நான் சாப்பிடாமல் இருந்தேன். அப்பா, எனக்கு முதலில் அம்மா வேண்டும், அதன் பிறகுதான் நான் சாப்பிடுவேன் என்று கூறினேன். இன்று காலை என் அப்பா என்னிடம், "உன் அம்மாவை நான் உனக்காக அழைத்து வருவேன்" என்று வாக்குறுதி அளித்திருந்தார். நான் காலையிலிருந்து எங்கள் வீட்டு வேலைக்காரியான சுமதியுடன் உட்கார்ந்து என் அப்பாவிற்காக காத்து கொண்டிருந்தேன். அவர் வந்தபோது, "அப்பா, என் அம்மாவை அழைத்து வருவதாக வாக்குறுதி அளித்தீர்கள். என் அம்மா எங்கே?" என்று கேட்டேன். என் அப்பா, "ரீனா செல்லம், இவள்தான் உன் அத்தை. உன் புதிய அம்மா. உன் பழைய அம்மா உன்னை விட்டுவிட்டு இறைவனிடம் சென்று விட்டாள். ஆனால் பார், உனக்காக நான் எவ்வளவு அன்பான அத்தையை கொண்டு வந்திருக்கின்றேன்" என்று கூறினார். "இவர் உன்னை நன்றாக பார்த்து கொள்வார்" என்றார். நான் என் அத்தையை மெதுவாக பார்த்தேன். அவர் பார்க்க மிகவும் இனிமையாக இருந்தார். அவரது மடியில் 3-4 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தையும் இருந்தது. அதுவும் என்னையே பார்த்து கொண்டிருந்தது. நான், "ஆனால் அப்பா, எனக்கு என் அம்மாதான் வேண்டும். புதிய அத்தை வேண்டாம்" என்று சொன்னேன். அப்பா என்னை செல்லமாக கொஞ்சி, "செல்லம், நீ இந்த அத்தையுடன் தான் இருக்க வேண்டும். உன் பழைய அம்மாவை நீ மீண்டும் பெற முடியாது. ஒரு முறை இறைவனிடம் சென்றவர்கள் திரும்பி வர மாட்டார்கள்" என்று கூறினார். இதை கூறி என் அப்பா என் அத்தையின் மடியில் அமர வைத்தார். என் அத்தையும் என்னை மிகவும் அன்பாக தன் மடியில் அமர்த்தி கொண்டு என் கன்னங்களை முத்தமிட்டு, "அண்ணா, உங்கள் மகள் ஒரு பொம்மையைப் போல இருக்கின்றாள்" என்றார். ஆனால் ஏன் என்று தெரியவில்லை, எனக்கு அந்த பெண்ணின் மடியில் மூச்சு திணறல் ஏற்பட்டது. நான் அவளது மடியிலிருந்து இறங்கிச் செல்ல விரும்பினேன். ஆனால் அவர் என்னை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொண்டார். என் கண்கள் கலங்கி கண்ணீர் வரத் தொடங்கியது. என் அப்பாவும் என் கண்களில் கண்ணீரைக் கண்டு, "ரீனா, என்ன ஆயிற்று? ஏன் அழுகிறாய்?" என்று கேட்டார். நான் அழுவதைக் கண்டு அந்த பெண் என்னை விட்டுவிட்டார். நான் மீண்டும் அப்பாவின் மடியில் அமர்ந்து கொண்டேன். அந்த பெண்ணின் கண்களில் ஏதோ ஒரு பயம் இருந்தது. நான் அவளது முகத்திலிருந்து விரைவாக என் பார்வையை அகற்றினேன். அதே சமயம் அந்த அழகான குழந்தை என் அருகில் வந்து தன் நட்பு கரத்தை நீட்டியது. நானும் அந்த இனிமையான குழந்தைக்காக என் நட்பு கரத்தை நீட்டினேன். இப்படித்தான் என் வாழ்க்கையில் அத்தை வந்தார். அத்தையை இதற்கு முன்பு நான் பார்த்தது கூட கிடையாது. அவர் சிறுவயதில் வீட்டை விட்டு ஓடிவிட்டார் என்பதை பின்னாட்களில் தெரிந்து கொண்டேன். இப்படியாக அம்மாவின் நினைவுகள் மெதுவாக மறைந்து போனது. என் அம்மா திரும்பி வர மாட்டாள் என்று என் அப்பா தெளிவாக கூறிவிட்டார். காலப்போக்கில் நானும் என் அத்தையை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் என் அத்தை நல்ல பெண் அல்ல. என் அப்பா இருக்கும்போது அவள் என்னை மிகவும் நேசிப்பதைப் போல நடந்து கொள்வார். ஆனால் அப்பா வெளியே சென்றவுடன் அவர் என்னை மடியிலிருந்து தள்ளிவிட்டு மோசமான வார்த்தைகளால் திட்டுவார். எனக்கு பசிக்கும்போது சாப்பாடு கேட்டால், "உன் அப்பா வந்ததும் அவரிடம் கேட்டுக்கொள்" என்று சொல்லி சாப்பாடு கூட கொடுக்க மாட்டார். அப்பா மாலையில் வரும்பொழுது நான் அழுது கொண்டே அவரிடம், "அப்பா, காலை முதல் எனக்கு பசிக்கிறது. தயவு செய்து எனக்கு சாப்பாடு கொடுங்கள்" என்று கேட்பேன். முதலில் என் அப்பாவுக்கு கோபம் வரும். என் அத்தையை பார்த்து, "ஏன் ரீனாவுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை?" என்று சத்தமிடுவார். ஆனால் என் அத்தையோ, "நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். ஆனால் அவள், 'நான் உங்கள் கையில் சாப்பிட மாட்டேன். என் அப்பாவின் கையால் தான் சாப்பிடுவேன்' என்று சொல்லி சாப்பிடவில்லை. உங்கள் மகள் மிகவும் பிடிவாதமானவள்" என்று மிகவும் திறமையாக பொய் சொல்வார். என் அப்பா, "ரீனா செல்லம், இந்த அளவுக்கு பிடிவாதம் கூடாது. இப்போது இவர்தான் உன் அத்தை. எல்லா வேலைகளையும் உன் புதிய அத்தை தான் செய்வாள். எனக்கு வெளியில் வேலைகள் இருக்கும். நான் உன் வேலைகளை செய்ய முடியாது" என்று என்னை சமாதானப்படுத்துவார். ஆனால் நான் அப்போது மிகவும் சிறியவளாக இருந்ததால் நான் அத்தையிடம் உணவு கேட்டேன். ஆனால் அவர் எனக்கு கொடுக்கவில்லை என்பதை என் அப்பாவிற்கு விளக்க முடியவில்லை. பின்னர் என் அப்பா தான் தன் கைகளால் எனக்கு உணவளிப்பார். எனக்கு என் உண்மையான அம்மாவின் நினைவு வந்தது. என் உண்மையான அம்மா எனக்கு சிறிய சிறிய கவலங்களாக உணவை ஊட்டுவார். அதோடு தேவதை கதைகளையும் சொல்வார். என் அப்பாவும் என் மீது உயிரையே வைத்திருந்தார். என் அப்பா தான் எனக்கு ரீனா என்று பெயர் வைத்தார். சில சமயங்களில் அன்பாக என்னை ராணி என்றும் அழைப்பார். உண்மையில் அவர் என்னை ராணியைப் போலத்தான் பார்த்து கொண்டார். நான் என் பெற்றோர் இருவரின் கண்ணின் மணி போல இருந்தேன். ஆனால் எங்கள் சந்தோஷத்திற்கு யார் கண் வைத்தார்கள் என்று தெரியவில்லை.
எனக்கு தெரிந்தது, என் உண்மையான அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. ஒரு நாள் அவர் மருத்துவரிடம் சென்று திரும்பி வந்தபோது அவர் மிகவும் அழுதார். அந்த நாளில் என் அப்பாவும் அழுதார். ஒருவேளை மருத்துவர் அவர்களுக்கு நல்ல செய்தி எதுவும் கூறவில்லை என்று தோன்றுகிறது. அதன் பிறகு என் அம்மா மெதுவாக படுத்த படுக்கையாகிவிட்டார். ஒரு நாள் அவர் நிரந்தரமாக கண்களை மூடிவிட்டார். என் அம்மாவுக்கு மிகவும் ஆபத்தான நோய் இருந்ததாகவும் அதனால்தான் அவள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாள் என்றும் மக்கள் கூறுவதை கேட்டேன். இப்போது என் பிடிவாதத்தின் காரணமாக என் அப்பா எனக்கு அத்தையை அழைத்து வந்தார். அதன் பிறகு என் அப்பாவின் கவனம் என் மீது இருந்து மெதுவாக மாறத் தொடங்கியது. அவர் பணத்தின் பின்னால் அலைந்து கொண்டிருந்தார். என் அத்தை எனக்கு எதிராக அப்பாவிடம் ஏதாவது சொல்வார். அதன் பிறகு என் அப்பா என்னைத்தான் திட்டுவார். இப்போது நான் அப்பாவிடம் எதையும் சொல்வதையே விட்டுவிட்டேன். ஆனால் அத்தையுடன் வந்த அந்த குண்டான குழந்தையை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் பெயர் சரத். அவன் என்னை நன்றாக பார்த்து கொண்டான். எனக்கு 7 வயதாக இருக்கும்போது அவனுக்கு 3 வயது. என்னை விட 4 வயது சிறியவன். ஆனால் அவன் பேசுவது வயது வந்தவன் பேசுவது போல் இருக்கும். நான் அழுதால் அவன் தன் குட்டி கைகளால் என் கண்ணீரை துடைப்பான். ரீனா, அழாதே. நீ அழுதால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். நான் வளர்ந்த பிறகு உன்னை அழவே விடமாட்டேன். உனக்கு நிறைய உணவை கொண்டு வருவேன் என்று சொல்வான். அவனது அப்பாவியான பேச்சை கேட்டு நான் சிரிப்பேன். அவன் தன் பாக்கெட்டில் இருந்த எல்லா சாக்கிலேட்டுகளையும் எடுத்து எனக்கு கொடுத்து விடுவான். தன் பங்கு உணவையும் எனக்கு கொடுத்து விடுவான். என் உலகம் முழுவதும் சரத்தை சுற்றிதான் சுழன்று கொண்டிருந்தது. சரத்தின் பேச்சுகள் என் மனதை மகிழ்ச்சி அடைய செய்தது. இப்போது நான் சரத்துடன் தான் என் நேரத்தை செலவிட்டேன். அவனுடன் நிறைய பேசுவேன், அவனுடன் விளையாடுவேன். ஆனால் சரத்தின் அம்மா என்னை அவனுடன் அதிகமாக விளையாட விட மாட்டார். சரத்தும் அம்மா தூங்கியதும் நான் உன்னிடம் வருவேன் என்று கூறுவான். அவனும் அதை போலவே செய்வான். என் அத்தை தூங்கியதும் அவன் தன் அம்மாவிடமிருந்து திருட்டுத்தனமாக எழுந்து என் அறைக்கு வருவான். நாங்கள் பல மணி நேரம் விளையாடுவோம், ஒன்றாக படிப்போம், நிறைய பேசுவோம். அவன் எனக்கு சிறிய தம்பியைப் போல மிகவும் அன்பாக இருந்தான். நான் என் அம்மா உயிருடன் இருந்தபோது எனக்கு சிறிய தம்பி வேண்டுமென்று அவரிடம் அடம்பிடிப்பேன். என் அப்பா அம்மா சிரித்து கொண்டே அதை தவிர்த்தனர். ஆனால் இறைவன் எனக்கு உண்மையான தம்பியை கொடுக்கவில்லை என்றாலும் எனக்கு ஒரு அத்தை மகன் என்ற வடிவில் மிகவும் அன்பான தம்பியை தந்திருந்தார். நான் இப்போது அவனை நன்றாக பார்த்து கொண்டேன். மெதுவாக என் அத்தைக்கு நான் சரத்துக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டேன் என்ற நம்பிக்கை வந்தது. அதனால்தான் அவள் சரத்தை என்னிடம் வர தடை செய்யவில்லை. நான் சரத்தை பார்த்து கொண்டதால் அவர்கள் மீது இருந்த ஒரு சுமை நீங்கியது. பள்ளி விட்டு வந்த பிறகு நான் வீட்டு வேலைகளை செய்வேன். சரத்தை படிக்க வைப்பேன். அவனது சிறிய வேலைகளை செய்வேன். அவனும் என்னுடன் மகிழ்ச்சியாக இருந்தான். மெதுவாக நாங்கள் இருவரும் வளர்ந்தோம். நான் பள்ளியை முடித்து விட்டேன். சரத் 8ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்புக்கு வந்திருந்தான். அவன் 9ஆம் வகுப்புக்கு வந்தபோதே நல்ல உடல் அமைப்புடன் இருந்தான். அவன் என்னை விட உயரமாக வளர்ந்தான். ஆனால் அவன் இன்னும் என் பெயரை சொல்லித்தான் அழைப்பான். நான் அவனிடம், நான் உன்னை விட 4 வயது பெரியவள், என்னை அக்கா என்று அழைக்க வேண்டும் என்று சொல்வேன். ஆனால் அவன் என் அருகில் நின்று, பார், நான் உன்னை விட பெரியவனாக தெரிகின்றேனா? எனக்கு அக்கா என்று அழைக்க மனம் வரவில்லை. நீ என்னை விட சிறியவள் போல் இருக்கின்றாய். அதனால் நான் உன்னை ரீனா என்றே அழைப்பேன் என்று அப்பாவியாக கூறுவான். அதை நான் கேட்டவுடன் சிரிப்பேன். நான் மெதுவாக நிலைமையுடன் ஒத்துப்போனேன். என் அத்தை என்னை கொடுமைப்படுத்தும் போது நான் சத்தம் கூட போட மாட்டேன். ஆனால் நான் என் அப்பாவிடம் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்த போது என் அப்பா அத்தையை பார்த்தார். என் அத்தை, பெண்களை இவ்வளவு அதிகமாக படிக்க வைப்பது நல்லதல்ல. இவளுக்கு திருமணம் செய்து வையுங்கள். உங்கள் பொறுப்பிலிருந்து விடுபடுங்கள். ஒருவேளை இவள் நாளைக்கு தவறான வழியில் சென்றால் அது நமக்குத்தான் அவமானம் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். என் அத்தையின் பேச்சை கேட்டு என் அப்பா அமைதியாக இருந்தார். ஆனால் என் கண்களில் கண்ணீர் வந்தது. சிறுவயதில் என் பெற்றோருக்கு நான் படித்து டாக்டராகி அவர்களின் பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற கனவு இருந்தது. ஆனால் இன்று என் அப்பா அமைதியாக இருந்தார். அப்போது சரத் முன்னால் வந்து, ரீனா படிக்க விரும்பும்போது ஏன் நீங்கள் அவர்களை தடுக்கின்றீர்கள்? படிப்பது ஒரு நல்ல விஷயம். ரீனாவுக்கு இன்னும் கல்யாணம் செய்யும் வயது வரவில்லை. நீங்கள் ஏன் கல்யாணத்தை பற்றி பேசுகின்றீர்கள் என்று தன் அம்மாவிடம் வெளிப்படையாக கேட்டான். சரத் முதல் முறையாக தன் அம்மாவிடம் தைரியமாக நின்று பேசினான். சரத்தின் அம்மாவும் என் அப்பாவும் அதிர்ச்சியுடன் சரத்தை பார்த்தனர். என் அப்பா சரத்தை, இப்போது உனக்கு பெரியவர்களின் விஷயங்களில் பேசும் வயது இல்லை. பெரியவர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் என்று திட்ட ஆரம்பித்தார். ஆனால் சரத்தின் கண்கள் கோபத்தால் சிவந்து போயிருந்தன. நான் அவன் கோபத்திற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தேன்.
என்னை கண்டவுடன் சரத் தனது கோபத்தை தணித்து கொண்டான். எப்படியோ என் அத்தையை என் படிப்பை தொடர ஒப்புக்கொள்ள வைத்தான். நான் அன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் மகிழ்ச்சியையும் சரத்திற்கு நன்றி சொல்வதற்காகவும் நான் அவன் அறைக்கு சென்றேன். அவன் தனது படுக்கையில் படுத்துக்கொண்டு தனது மொபைல் திரையில் எதையோ உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான். நான் அவனது அருகில் சென்று அவனை ஆச்சரியப்படுத்த விரும்பினேன். அதனால் மெதுவாக அவன் அருகில் சென்றேன். ஆனால் அவன் திரையில் பார்த்தது என்னை அதிர்ச்சியடைய செய்தது. ஏனெனில் அவன் மொபைல் திரையில் வேறு யாரும் இல்லை, நான் தான் இருந்தேன். நான் அதிர்ச்சியடைந்தேன். சரத் ஏன் என் புகைப்படத்தை இவ்வளவு உன்னிப்பாக பார்க்கின்றான்? அவன் திரையில் உள்ள புகைப்படத்தை உணர்வது போல விரல்களால் தொட்டு கொண்டிருந்தான். அவன் என்னை அருகில் கண்டவுடன் அவன் திடுக்கிட்டு போனான். அவன் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் வரவில்லை. நான் அங்கேயே அசையாமல் நின்றேன். நான் அவனிடம் மிகுந்த சிரமத்துடன், என்ன செய்கிறாய், ஏன் என் புகைப்படத்தை இப்படி பார்க்கிறாய் என்று கேட்டேன். சரத் மிகுந்த சிரமத்துடன் பதிலளித்தான். ஏனென்றால் அம்மா இன்று உங்கள் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு திருமணம் நடந்தால் நீங்கள் என்னை விட்டு போய் விடுவீர்கள். நான் நீங்கள் இல்லாமல் எப்படி இருப்பேன் என்று சொன்னான். இதை கூறும்போது அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. சில நிமிடங்களுக்கு முன்பு எனக்கு ஏற்பட்ட அச்சம் நீங்கியது. என் இதய துடிப்பு அமைதியானது. சரத் என் மீது சகோதர பாசத்தை வைத்திருந்தான். அதனால்தான் என் திருமணத்தை பற்றி பேசியதும் அவன் வருத்தப்பட்டான். நான் என் மனதிலிருந்த எல்லா கெட்ட எண்ணங்களையும் தூக்கி எறிந்தேன். சரத்தின் கையை பிடித்து அவனை மீண்டும் படுக்கையில் உட்கார வைத்தேன். நான் அவனிடம், நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். நீதான் என் ஒரே தம்பி, என் நண்பன், என் ஒவ்வொரு துக்கத்தையும் கஷ்டத்தையும் புரிந்து கொள்பவன் என்று சொன்னேன். அவன் என்னை பார்த்து, உண்மையாகவா, நீங்கள் என்னை விட்டு எப்பொழுதும் செல்ல மாட்டீர்களா என்று கேட்டான். ஆம், ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்று சொன்னேன். இப்படி கூறிக்கொண்டே நான் சரத்தின் தலையை என் தோளில் சாய்த்து கொண்டேன். சிறுவயதில் அவன் அழும்போது நான் எப்படி அவனை கட்டி அணைப்பேனோ அதே போல இப்போதும் அவனை என் அருகில் அணைத்தேன். ஆனால் இந்த முறை நான் அவனை என் அருகில் அணைத்த போது எனக்கு ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தேன். அவன் இதய துடிப்பு வேகமாக இருந்தது. அதை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. அவன் மூச்சு என் கழுத்தின் மீது பட்டது. ஏன் என்று தெரியவில்லை. எனக்கு இது அனைத்தும் நன்றாக இல்லை என்று தோன்றியது. நான் உடனடியாக சரத்தை என்னிடமிருந்து விலக்கினேன். அவன் முகத்தில் ஏதோ ஒரு புதுவிதமான உணர்வுகள் இருந்தன. அதை நான் வேண்டுமென்றே புறக்கணித்தேன். அவன் கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி இருந்தது. அவன் என்னிடம், ஏன் ரீனா, என்னை ஏன் உங்களை விட்டு பிரித்தீர்கள்? நான் உங்கள் அருகில் இருக்கும்போது மிகவும் நிம்மதியாக உணர்கிறேன். சிறுவயதில் நான் அழும்போது நீங்கள் என்னை இப்படித்தான் அருகில் அணைத்து அமைதிப்படுத்துவீர்கள். நான் உடனடியாக அமைதியாகி விடுவேன் என்று சொன்னான். நான் அவனிடமிருந்து என் பார்வையை திருப்பினேன். நான் என் அறைக்கு செல்கிறேன். காலையில் அட்மிஷன் வாங்க செல்ல வேண்டும். நான் தயாராக வேண்டும் என்று சொன்னேன். நான் விரைவாக என் அறைக்கு வந்தேன். ஆனால் சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்ததை என்னால் மறக்க முடியவில்லை. நான் சரத்தை என் தோளில் சாய்த்தவுடன் அவனது மூச்சு வேகம் அதிகரித்தது. அந்த மூச்சுக்காற்று என்னை உருக்குவதைப் போல உணர்ந்தேன். இது சாதாரணமான விஷயம் அல்ல. ஏதோ தவறு இருந்தது. ஆனால் நான் என்னை நானே சமாதானப்படுத்த முயன்றேன். சரத் ஒரு சிறிய பையன். அவனுக்கு என்ன வயது? வெறும் 17. இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள அவனுக்கு இன்னும் வயதாகவில்லை. காலையில் கல்லூரிக்கு செல்ல தயாராக ஆரம்பித்தேன். கல்லூரிக்கு சென்றதும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. என் அம்மாவின் கனவை நிறைவேற்ற விரும்பினேன். அதனால் நான் முழு மனதுடன் படிக்க ஆரம்பித்தேன். நான் சிறு வயதிலிருந்தே சரத்துக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன். இப்போதும் அவன் தனது புத்தகங்களை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு வருவான். நான் என் படிப்பை தொடர்ந்தேன். அதே சமயம் அவனுக்கு படிப்பதிலும் உதவி செய்தேன். கல்லூரியில் சேர்வதற்கு முன்பு என் அப்பா என்னிடம், ரீனா, நீ மேற்கொண்டு படிக்க விரும்புகிறாய். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உன் கால்கள் வழுக்கக்கூடாது. ஏனெனில் நான் உன் அத்தையிடம் அவமானப்பட விரும்பவில்லை. உன் அத்தை ஏற்கனவே என்னிடம் உன் மகள் ஏதேனும் தவறு செய்வாள் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன். எனது நம்பிக்கையை தகர்த்து விடாதே என்றார். நானும் அப்பாவிடம் என் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக வாக்குறுதி அளித்தேன். ஆனால் விமல் என் வாழ்க்கையில் வந்தவுடன் இந்த வாக்குறுதி தகர்ந்து போனது. விமல் எங்கள் கல்லூரிக்கு புதிதாக வந்திருந்தான். அவனை பார்த்த உடனேயே என் மனம் அவன் மீது விழுந்தது. நாங்கள் ஒரு சில சந்திப்பிலேயே ஒருவருக்கொருவர் நெருக்கமாகிவிட்டோம். விமலும் என்னை மிகவும் நேசித்தான். நாங்கள் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருப்போம். சில நேரங்களில் போனில் பேசுவோம், சில நேரங்களில் கேண்டீனில் சந்திப்போம், சில நேரங்களில் நோட்ஸை பகிர்ந்து கொள்வோம். அப்பா சரத்துக்கு ஒரு ஸ்கூட்டரை கொடுத்திருந்தார். அந்த ஸ்கூட்டரில் சரத் என்னை கல்லூரியில் விடுவான், மாலையில் அழைத்து வருவான். இந்த பொறுப்பை குறித்து சரத் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். நான் அவனை கிண்டல் செய்வேன். அப்பா உனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கின்றார், நீ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று. என் பேச்சை கேட்டு அவன் சிரித்துவிட்டு, இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான விஷயம்.
நான் உங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். நான் என் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பொறுப்புகளை பார்த்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னான். அவன் கண்களில் ஒரு மின்னல் தெரிந்தது. நான் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தேன். அவன் உடனடியாக பேச்சை மாற்றினான். சிறுவயதில் நீயும் என்னை எவ்வளவு பார்த்து கொண்டாய் என்று சொன்னான். அவன் பேச்சை கேட்டு நான் சிரித்தேன். அன்று ஒரு நாள் பலத்த மழை பெய்தது. சரத் வருவதற்கு மிகவும் தாமதமானது. முழு கல்லூரியும் காலியாகிவிட்டது. சில மாணவர்கள் மட்டுமே மீதமிருந்தனர். நான் குழப்பத்துடன் அங்கேயும் இங்கேயும் அளந்து கொண்டிருந்தேன். அப்போது விமல் என் அருகில் வந்து, என்ன ரீனா, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கின்றாய்? உன் தம்பி உன்னை அழைக்க வரவில்லையா என்று கேட்டான். நான் கண்களில் கண்ணீருடன் இல்லை என்று தலையசைத்தேன். விமல், இதில் அழ என்ன இருக்கின்றது? நான் உன்னை வீட்டில் விட்டு விடுகிறேன் என்று சொன்னான். விமல் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் காரில் கல்லூரிக்கு வருவான். நான் அவனது உதவியை உடனடியாக ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் கல்லூரியில் தனியாக இவ்வளவு நேரம் இருப்பது சரியில்லை. நான் அவனுடன் வெளியே வந்தேன். காரின் கதவுகளை திறந்து உள்ளே உட்கார போகும்போது சரத்தின் ஸ்கூட்டர் வந்தது. அவன் திடீரென ஸ்கூட்டரை என் முன்னால் நிறுத்தினான். சரத்தை கண்டவுடன் எனக்கு கோபம் வந்தது. நான் கோபத்துடன் அவன் மீது கத்தினேன். நான் ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தாய்? முழு கல்லூரியும் காலியாகி விட்டது என்று கேட்டேன். அவன் என்னிடம் மன்னிப்பு கேட்டான். மழையின் வேகம் அதிகமாகியது என்றான். நான், சரத், நீ ஸ்கூட்டரை கல்லூரிக்கு நிறுத்தி விட்டு வா. நாம் இருவரும் விமலின் காரில் செல்லலாம். மழை மிகவும் பலமாக இருக்கின்றது. விமல் என் வகுப்பு தோழன். அவன் நம்மை வீட்டில் விட்டு விடுவான் என்று சொன்னேன். ஆனால் சரத் அதை மறுத்தான். நான் ஸ்கூட்டரில் வந்தேன். நான் ஸ்கூட்டரில் தான் உன்னை அழைத்துச் செல்வேன். எனக்கு வேறு யாருடைய உதவியும் தேவையில்லை என்று சொன்னான். நானும் விமலும் அவனை சமாதானப்படுத்த முயன்றோம். ஆனால் அவன் தனது பிடிவாதத்தில் உறுதியாக இருந்தான். நான் சரத்தின் ஸ்கூட்டரில் அமர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மழை மிகவும் பலமாக இருந்தது. முன்னால் எதுவும் தெரியவில்லை. எல்லா இடங்களிலும் தண்ணீர் நிரம்பி இருந்தது. திடீரென ஒரு இடத்தில் ஸ்கூட்டர் நின்று விட்டது. இப்போது எனக்கு சரத் மீது மிகவும் கோபம் வந்தது. நாங்கள் இருவரும் மோசமாக நனைந்திருந்தோம். இப்போது எனக்கு குளிரவும் தொடங்கியது. குளிரால் நான் நடுங்க ஆரம்பித்தேன். நான் கோபமாக, உன் அகங்காரத்தை காட்ட என்ன அவசியம் இருந்தது? நாம் விமலின் காரில் உட்கார்ந்து நிம்மதியாக வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டு சரத் கோபமாக என் கையை பிடித்து கொண்டு, உண்மையை சொல், உனக்கும் விமலுக்கும் என்ன உறவு என்று கேட்டான். நான், சரத், இது என்ன செயல்? இது சரியான இடமும் இல்லை, நேரமும் இல்லை. முதலில் உன் ஸ்கூட்டரை சரி செய்ய முயற்சி செய் என்று சொன்னேன். ஆனால் ஸ்கூட்டர் முற்றிலும் வேலை செய்யவில்லை. நாங்கள் சாலையோரத்தில் நின்று கொண்டு மழையில் நனைந்தோம். அவன் என்னிடம், ஸ்கூட்டர் ஓடுதோ இல்லையோ, நாம் வீட்டிற்கு செல்கிறோமோ இல்லையோ, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் வேண்டும். உனக்கும் விமலுக்கும் என்ன உறவு? நான் விமலின் கண்களில் உனக்காக வேறு ஏதோ ஒரு உணர்வை கண்டேன். நீயும் விமலிடம் சரத் பேசிக்கொண்டிருக்கும் போதே நான் அவனிடமிருந்து என் பார்வையை திருப்பினேன். சரத்திடமிருந்து எதையும் மறைப்பதில் எந்த பயனும் இல்லை. விமலை திருமணம் செய்ய சரத்து தான் எனக்கு உதவுவான் என்று நான் நம்பினேன். அவனே என் அத்தை அப்பாவை சம்மதிக்க வைப்பான். அதனால் நான் சரத்திடம் உண்மையை சொன்னேன். நான் விமலை விரும்புகிறேன். என் படிப்பு முடிந்ததும் அவனை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டவுடன் சரத்தின் பிடி என் கை மீது இன்னும் இறுக்கமானது. அவன் விரல்கள் என் மென்மையான மணிக்கட்டில் பதிந்தன. நான் வலியால் துடித்தேன். நான், சரத், என்ன செய்கிறாய் என்று கேட்டேன். அவன், யாரையும் காதலிக்க தேவையில்லை, யாரையும் உன் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள தேவையில்லை, திருமணம் செய்யவும் தேவையில்லை என்று சொன்னான். நான், சரத், என்ன இப்படி பேசுகிறாய்? இன்று இல்லை என்றால் நாளை நான் திருமணம் செய்துதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பையனும் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு பையனும் பெண்ணும் தங்கள் பெற்றோரின் வீட்டில் உட்கார்ந்திருக்க மாட்டார்கள். விமல் ஒரு நல்ல பையன். அவன் என்னை மிகவும் நேசிக்கின்றான் என்று சொன்னேன். சரத்தும் அவன் நேசிப்பான். ஆனால் இப்போதைக்கு நீ உன் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். இன்றிலிருந்து நீ விமலின் அருகில் கூட செல்லக்கூடாது. இல்லையென்றால் என்னிடமிருந்து மோசமான விளைவுகளை சந்திப்பாய் என்று சொன்னான். சரத்தின் பேச்சை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. நான் அவன் கையில் இருந்த என் கையை விடுவித்தேன். நான், இப்படியெல்லாம் பேசாதே, இங்கிருந்து வெளியேற ஒரு வழியை பார். எனக்கு குளிர் அதிகமாக இருக்கின்றது என்று சொன்னேன். இப்போது நான் சரத்துடன் சண்டை போட விரும்பவில்லை. நான் விரைவாக வீட்டிற்கு செல்ல விரும்பினேன். ஏனென்றால் குளிரால் என் கை கால்கள் மரத்து போயின. சரத் அங்கேயும் இங்கேயும் பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் ஒரு ஆட்டோ கூட எங்களுக்கு தெரியவில்லை. என் மோசமான நிலையை பார்த்து சரத் கவலையடைந்தான். அப்போது சிறிது தூரத்தில் ஒரு கடை தெரிந்தது. அது மூடப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு கூரை வெளியே நீட்டியிருந்தது. அவன் என் கையை பிடித்து அந்த கடைக்கு அழைத்துச் சென்றான். நாங்கள் அந்த கூரையின் கீழ் நின்று மழையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டோம்.
ஆனால் மழையின் நீர் எங்களை நனைத்துக் கொண்டிருந்தது. என்னை காப்பாற்றுவதற்காக சரத் அவன் என் முன்னால் ஒரு கேடயம் போல் நின்றான். மழையின் நீர் முழுவதும் அவன் மீது விழுந்தது. இருந்தாலும் நான் குளிரால் நடுங்கினேன். ஏனென்றால் காற்று மிகவும் வேகமாக வீசிக் கொண்டிருந்தது. நான் அழ ஆரம்பித்து விட்டேன். சரத், இது உன் பிடிவாதத்தின் விளைவு என்று சொன்னேன். குளிரின் தாக்கத்தால் என் கண்கள் மெதுவாக மூட ஆரம்பித்தது. நான் சரத்தின் கைகளில் விழுந்தேன். நான் சுயநினைவுக்கு வர முயன்றேன். நான் மயக்கமடைவதைக் கண்ட சரத் பதறினான். அவன் என்னை கத்தி அழைத்தான். ரீனா, சுயநினைவுக்கு வா, உனக்கு என்ன ஆனது? இப்படி மயங்கி விடாதே என்றான். அடுத்த நொடியே நான் சரத் என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டதை உணர்ந்தேன். அன்று நான் உணர்ந்த அதே வெப்ப மூச்சின் புயல் மீண்டும் வீசியது. நான் அவனது வெப்பமான சுவாசத்தில் என் உடல் முழுவதும் சூடானது. நடந்தது எல்லாம் தவறுதான். ஆனால் என்னால் எதையும் தடுக்க முடியவில்லை. சரத்தின் உதடுகள் என் முகத்தின் அருகே இருந்தது. சரத்தின் விரல்கள் என் உடலை தடவின. நான் அவனது கையை தடுக்க விரும்பினேன். அவனது செயல்களை தடுக்க விரும்பினேன். ஆனால் என் கைகள் மற்றும் கால்கள் வேலை செய்யாததால் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை. அடுத்த நொடியே நான் மயங்கிவிட்டேன். நான் சுயநினைவிற்கு வந்தபோது என் அறையில் படுத்திருந்தேன். என் அப்பாவும் சரத்தும் என் அருகில் நின்றிருந்தனர். நான் சுயநினைவுக்கு வந்ததை பார்த்ததும் இருவரின் முகத்திலும் நிம்மதி ஏற்பட்டது. ஆனால் கடந்த தருணங்களை நினைத்து பார்த்தபோது எனக்கு சரத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டது. அவன் எங்கள் உறவின் புனிதத்தை அழித்து விட்டான். அதற்கு பதிலாக நான் இறந்திருக்கலாம், அல்லது சுயநினைவு பெற்றிருக்காமல் இருந்திருக்கலாம். என் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. நான் அழுவதை பார்த்த என் அப்பா என் அருகில் வந்து, ரீனா, என்ன ஆயிற்று? ஒருவேளை நீங்கள் மிகவும் பயந்து விட்டீர்களா? ஆனால் பயப்பட தேவையில்லை. இப்போது நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு குளிர் பிடித்திருந்தது, அதனால் நீ மயங்கி விட்டாய் என்று சொன்னார். ஆனால் நான் ஏன் அழுகிறேன் என்று என் அப்பாவுக்கு என்ன தெரியும்? நான் சரத்துடன் பேச விரும்பினேன். என் அப்பா அறையை விட்டு வெளியேறியதும் அந்த தருணம் எனக்கு கிடைத்தது. சரத் என் அருகில் படுக்கையில் உட்கார்ந்திருந்தான். நான் அதிர்ச்சியுடன் எழுந்து உட்கார்ந்தேன். சரத்தின் கன்னத்தில் அறைந்தேன். இப்படிப்பட்ட அசிங்கமான செயலை செய்ய உனக்கு எப்படி தைரியம் வந்தது? என்னுடன் என்ன செய்தாய்? ஏன் என் மயக்கத்தை பயன்படுத்தி கொண்டாய்? நீ அக்கா தம்பி உறவை அசிங்கப்படுத்தி விட்டாய். நான் எப்போதும் உன்னை என் சிறிய தம்பியாக கருதினேன். ஆனால் நீ அந்த உறவின் புனிதத்தையே அழித்துவிட் என்று நான் அழுது துடித்துக் கொண்டிருந்தேன். சரத் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவன் சொன்னது என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. நான் உங்களை என் சகோதரியாக கருதவில்லை. நான் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து நான் உன்னை ஒரு பெண்ணாகத்தான் பார்த்தேன். இந்த உலகம் உங்களை என் சகோதரியாக கருதினாலும் நீங்கள் என் சகோதரி இல்லை. நம்மிடம் இரத்த உறவு இல்லை. அதனால் நான் என் இதயத்தில் வரும் உணர்வுகளை என்னால் தடுக்க முடியவில்லை. நீ இல்லாமல் இறந்து விடுவேன். நான் எப்போதும் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். சிறுவயதிலிருந்தே நான் உன் அன்பைத்தான் உணர்ந்தேன். எப்போது அந்த அன்பு காதலாக மாறியது என்று எனக்கு தெரியாது. என் அப்பா நோய்வாய்ப்பட்ட போது என் அம்மா அவரை பார்த்து கொள்ளவில்லை. என் தந்தை இறப்பதற்கு முன்பு எனக்கு என்ன ஆகும் என்று நினைத்து அழுவார். என் அப்பா இறந்து 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. அவரை மறந்து என்னை பற்றிய கவலையும் அவர் விட்டுவிட்டார். ஏனென்றால் நீ என்னை வளர்க்க கிடைத்து விட்டாய். என்னை பற்றிய எல்லா பொறுப்புகளையும் உன் மீது போட்டுவிட்டார். நான் மெதுவாக எப்போது உன் மீது அன்பு கொண்டேன் என்று எனக்கு தெரியாது. நீ அருகில் இருக்கும்போது நான் நிம்மதியாக உணர்கிறேன். உன்னுடன் இருக்கும்போது எனக்கு பயம் இல்லை என்றான். நான் சரத்தின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டபோது அதிர்ச்சியுடன் நின்றேன். நான், சரத், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? நான் உன்னை பற்றி இப்படி ஒருபோதும் நினைத்ததில்லை. நம் உறவு இரத்த உறவு இல்லை என்றாலும் நான் எப்போதும் உன்னை என் சிறிய தம்பியாகவே கருதினேன். இப்போதும் அப்படித்தான். உன் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை அகற்றிவிடு. நான் உனது இந்த இழிவான காதலை ஒருபோதும் ஏற்க மாட்டேன். நீ ஒரு மோசமான மனிதன். என் மயக்கத்தை பயன்படுத்தி கொண்டு என்னுடன் நான் மேலும் ஏதாவது சொல்வதற்கு முன்பு சரத் கத்தினான். என் காதலை திட்டாதே. ஆம், நான் உன்னை நேசிக்கிறேன். எப்போதும் நேசிப்பேன். ஆனால் நான் ஒருபோதும் உன்னை தவறான நோக்கத்துடன் தொட்டதில்லை. அன்றும் நீ மயங்கிய போது உன் உடல் குளிரால் மாறியது. உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் என் உடலின் வெப்பத்தை உனக்கு கொடுத்தேன். ஆனால் நான் வரம்பை மீறவில்லை என்று அவன் சில நிமிடங்கள் என்னை பார்த்துவிட்டு அறையை விட்டு சென்றான். நான் அதிர்ச்சியுடன் படுக்கையில் அமர்ந்தேன். வாழ்க்கை என்னை இந்த நிலைக்கு அழைத்து வந்திருந்தது. சரத்தின் இந்த உண்மை என்னை உலுக்கிவிட்டது. நான் விரைவில் இந்த வீட்டை விட்டு செல்ல விரும்பினேன். சரத்தின் கண்களை என்னால் எதிர்கொள்ள முடியவில்லை. எப்படி செய்வேன்? நான் யாரை என் தம்பியாக கருதினேனோ அவன் என் மீது வேறு உணர்வுகளை வைத்திருந்தான். நான் உடனடியாக விமலை அழைத்தேன். விமல், நீங்கள் என்னை நேசித்தால் நாளை என் வீட்டிற்கு வந்து பெண் பார்க்க வாருங்கள் என்று சொன்னேன். என் அவசரத்தை கண்டு விமல் ஆச்சரியப்பட்டான். என் அத்தை என் வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டாள். அவள் என் திருமணத்தை ஒரு வயதானவருடன் செய்ய விரும்புகிறாள் என்று நான் அவனிடம் ஒரு சாக்கு சொன்னேன். என் பேச்சை விமலும் நம்பினான்.
அடுத்த நாள் விமல் தன் பெற்றோருடன் எங்கள் வீட்டிற்கு வந்தான். அவன் நான் கல்லூரியில் படிப்பதை கூறவில்லை. அதனால் எங்கள் திருமணம் விரைவில் உறுதியானது. விமலின் உறவில் எந்த குறையும் இல்லை. அவன் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். பார்க்க அழகாக இருந்தான். அதனால் என் அப்பாவுக்கு அவனை பிடித்திருந்தது. விமலின் புத்திசாலித்தனத்தால் இது ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணமாக கருதப்பட்டது. என் அத்தை எதிர்த்தாலும் என் அப்பா அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இப்படி விமலுடன் என் திருமணம் உறுதியானது. ஆனால் விமலுடன் திருமணம் உறுதியான பிறகு சரத் இந்த செயலை செய்வான் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் சென்ற பிறகு சரத் தன்னை அறையில் பூட்டிக் கொண்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு சரத்தின் அலறல் சத்தம் கேட்டது. நாங்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தோம். சரத் கதவை உள்ளிருந்து பூட்டிக் கொண்டான். எப்படியோ கதவு உடைக்கப்பட்டது. நாங்கள் உள்ளே சென்று பார்த்தபோது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் சரத் தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டான். என் அப்பா அவனை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மயக்கத்தில் கூட சரத், நீங்கள் என் ரீனாவை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. அவள் என்னை விட்டு திருமணம் செய்து கொண்டு செல்ல முடியாது என்று கூறிக்கொண்டிருந்தான். அவன் என் பெயரை சொன்னதை கேட்டு நான் மிகவும் பயந்தேன். ஒருவேளை இந்த உண்மை என் அப்பாவுக்கு தெரிந்து விடுமோ என்று பயந்தேன். ஆனால் என் அப்பாவும் என் அத்தையும் அவன் சகோதர பாசத்தால் அப்படி நடந்து கொள்வதாக கருதினார்கள். சரத்தின் உயிர் காப்பாற்றப்பட்டு வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டான். நான் பெரும்பாலும் என் அறையில் அடைந்து கொண்டேன். நான் சரத்தை எதிர்கொள்ள விரும்பாததால் கல்லூரிக்கு செல்வதை நிறுத்தினேன். ஆனால் அந்த இரவு நான் சமையலறையில் தேநீர் தயாரிக்க சென்றபோது சரத் எப்போது என் பின்னால் வந்து நின்றான் என்று எனக்கு தெரியாது. நான் திரும்பி பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்தேன். அவனது கண்களில் ஒரு பயம் இருந்தது. நான் என் கண்களை திருப்பினேன். ஏன் இப்படி செய்தீர்கள்? நான் உங்களை எவ்வளவு நேசிக்கின்றேன் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு முறை என் கையை பிடித்து பாருங்கள். உலகில் எல்லா மகிழ்ச்சியையும் உங்கள் காலடியில் வைப்பேன் என்று சொன்னான். கோபத்துடன் நான் கண்களை மூடிக்கொண்டேன். போதும் சரத், ஏன் என்னை அவமானப்படுத்துகிறாய்? நான் என் அப்பாவிடம் அவரது மரியாதைக்கு கேடு விளைவிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளேன். நான் அவரது மரியாதையை வீட்டில் வைத்து அழித்துவிட்டேன் என்பதை அவரால் தாங்க முடியாது. சரத், உனக்கு வயது குறைவு. சுற்றிப்பார். என்னை விட நல்ல பெண்கள் உனக்கு கிடைப்பார்கள். நீ என்னை விட 4 வயது சிறியவன். ஏன் என் வாழ்க்கையையும் உன் வாழ்க்கையையும் அழிக்க விரும்புகிறாய் என்று கேட்டேன். இதை கூறி நான் சமையலறையை விட்டு வெளியே வந்தேன். அப்போது சரத் என் கையை பிடித்து இழுத்தான். அவன் என்னை சுவற்றில் தள்ளி என் அருகில் வந்தான். என் காதுக்கு அருகில் தன் வாயை வைத்துக்கொண்டு, நான் நீ இல்லாமல் இறந்து விடுவேன். ஆனால் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நான் உன்னை என் துணையாக ஆக்குவேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று சொன்னான். அவன் பேசும் விதம் வெறித்தனமாக இருந்தது. இதை கூறி அவன் அறையை விட்டு சென்று விட்டான். நான் அவனது நடத்தையை பார்த்து நடுங்கினேன். எங்கள் திருமணம் 1 மாதத்திற்கு பிறகு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த 1 மாத காலம் எனக்கு ஒரு யுகம் போல தோன்றியது. வீட்டில் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. சரத் அமைதியாக இருந்தான். அவன் விரும்புவது அவனுக்கு கிடைத்து விட்டது போல இருந்தது. சரத் மாறிவிட்டான். அவன் எங்கள் உறவை ஏற்றுக்கொண்டான் என்று என் மனதை நான் சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஆனால் அவன் வேறு ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான் என்று எனக்கு தெரியாது. திருமணம் செய்யும் நாளும் வந்தது. நான் ஒரு மணப்பெண்ணாக என் அறையில் உட்கார்ந்திருந்தேன். என் கைகளில் உள்ள மருந்தாணி நிறத்தை பார்த்தேன். அது மிகவும் நன்றாக இருந்தது. மணப்பெண்ணாக நான் மிகவும் அழகாக இருந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் மேடையில் அமர்த்தப்பட்டேன். விமல் ஏற்கனவே அங்கு இருந்தான். எங்கள் திருமண சடங்குகள் ஆரம்பித்தன. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் விசித்திரமாக இருந்தது. விமல் தனது முகத்தை ஒரு துணியால் மூடியிருந்தான். திருமணத்தை படம் பிடித்துக் கொண்டிருந்த புகைப்படக்காரரும் மாப்பிள்ளை முகத்திலிருந்து துணியை அகற்றுங்கள் என்று சொன்னார். ஆனால் விமலின் பெற்றோர், விமலின் முகத்தில் ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது, அவன் மறுக்கும்போது கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். திருமணத்திற்கு முந்தைய சிறிய சடங்குகள் அனைத்தும் முடிந்தன. எங்கள் திருமணம் பதிவு செய்யப்பட்டது. திருமண பத்திரிகையில் கையெழுத்துகளும் இடப்பட்டன. சட்டப்படி எங்கள் திருமணம் முடிந்தது. நான் ஒரு நிம்மதியான மூச்சு விட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு புயல் வரப்போகிறது. அது என்னை காயப்படுத்தப் போகிறது என்று எனக்கு தெரியாது. திருமணம் முடிந்ததும் என் மாமனாரும் மாமியாரும் என் அப்பாவின் முன் வந்து நின்றார்கள். ஆண்டவனுக்கு நன்றி, எங்களுக்கு உங்கள் குடும்பத்திலிருந்து விடுதலை கிடைத்தது என்று சொன்னார்கள். அதை கேட்டு என் அப்பாவும் நானும் அதிர்ச்சி அடைந்தோம். உங்கள் மகள் எங்கள் வீட்டிற்கு மருமகளாக வந்திருந்தால் ஒருவேளை எங்கள் 7 தலைமுறைகளும் அழிந்திருக்கும். ஆனால் ஆண்டவன் சரியான நேரத்தில் எங்களை காப்பாற்றினான். எங்கள் மகனும் காப்பாற்றப்பட்டான் என்று கூறினார்கள். இதை கூறி அவர்கள் மாப்பிள்ளையின் முகத்திலிருந்து துணியை எடுத்து போட்டனர். மாப்பிள்ளை வேடத்தில் வேறு யாரும் இல்லை, சரத்து தான் இருந்தான். விமலின் பெற்றோர்கள், இந்த இளைஞன் எங்களை கத்தி முனையில் மிரட்டினான். விமலுக்கு பதிலாக இவனை மாப்பிள்ளையாக்கச் சொன்னான். நாங்கள் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டோம். ஆனால் இப்போது நடந்தது நல்லதுதான். நாங்கள் தப்பித்து விட்டோம் என்று கூறிவிட்டு சென்றனர்.
அந்த காட்சியில் விமலும் சேர்ந்து கொண்டான். அவன் என்னை கோபத்துடனும் வெறுப்புடனும் பார்த்தான். அவன் என்னிடம், உன் வீட்டிலேயே நீ இவனை காதலித்தாய் என்றால் ஏன் என்னுடன் காதல் செய்ய வேண்டும் என்று இழிவான குற்றச்சாட்டை சுமத்தினான். நான் அவனிடம், விமல், என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டேன். அவன் எதுவும் பேசவில்லை. தன் பெற்றோருடன் சென்று விட்டான். அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் எங்களை பார்த்தனர். என் அப்பா கண்களை அகல விரித்து என்னை பார்த்தார். ராணி, என்ன இது என்று கேட்டார். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் என்ன பதில் சொல்வது? நான் முற்றிலும் அப்பாவியானேன். நான் எதுவும் செய்யவில்லை. நான் என் அப்பாவின் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. என் தலையை தாழ்த்தி கொண்டேன். அப்பா சரத் பக்கம் திரும்பி அவன் கன்னத்தில் அறைந்தார். கீழ்த்தரமானவனே, நீ உன்னுடைய குணத்தை காட்டினாய். நான் எப்போதும் உன்னை என் சொந்த மகனாக கருதினேன். ஆனால் நீ எனக்கு பின்னால் குத்திவிட்டாய். ஏன் இப்படி செய்தாய்? குடும்பத்தின் மரியாதையை அளிப்பதற்காக எங்கள் வீட்டிலுள்ள ஒரு பெண்தான் உனக்கு கிடைத்தாளா? இருவரும் சொந்த சகோதரர்கள் இல்லை என்றாலும் அக்கா தம்பியாக இருந்தீர்கள் என்று கேட்டார். என் அத்தை இடையில் புகுந்து, என் மகனில் எந்த தவறும் இல்லை. உங்கள் மகள்தான் தவறு. இவள்தான் இவனை தன் அழகு வலையில் சிக்க வைத்திருக்க வேண்டும். இவன் இளம் வயது. இவளது வலையில் சிக்கியிருக்கலாம் என்று கத்தினாள். சரத் முன்னால் வந்து என் கையை பிடித்து, இதில் ரீனாவின் தவறு எதுவும் இல்லை. நான் தான் ரீனாவை நேசிக்கிறேன். இப்போது இவள் என் மனைவி. இவளின் குணத்தை பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நீங்கள் எங்களை மறுக்க முடியாது. ரீனா என் மனைவி என்று சொன்னான். இதை கூறி அவன் என்னை இழுத்துக்கொண்டு அறைக்கு சென்றான். எங்கள் பின்னால் அனைவரும் என்னென்ன பேசினார்கள் என்பதை நான் முழுமையாக உணர்ந்தேன். நான் அறைக்கு வந்தவுடன் அழுதேன். சரத் என் காலடியில் உட்கார்ந்து, ரீனா, என்னை மன்னித்து விடு. எனக்கு வேறு வழி இல்லை. நான் என்ன செய்வேன்? நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நான் உன்னை மிகவும் நேசிக்கின்றேன். நான் ஒருமுறை என் காதலை தியாகம் செய்ய நினைத்தேன். ஆனால் உனக்கு மாப்பிள்ளையாக வரவிருந்த விமல் நல்லவன் இல்லை. சில நாட்களுக்கு முன்பு நான் அவனை ஒரு பெண்ணுடன் ஹோட்டலில் கண்டேன். அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தனர். அவர்கள் இருவருக்கும் என்ன உறவு என்று யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். நான் விமலின் உண்மையை உன்னிடம் சொல்லியிருந்தால் நீ என்னை நம்பியிருக்க மாட்டாய். அதனால் என் காதலை அடைவதற்காகவும் உன்னை விமல் போன்ற ஒரு மோசமான மனிதரிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவும் நான் இந்த நாடகத்தை நடத்த வேண்டியிருந்தது என்று சொன்னான். அவன் பேச்சிற்கு நான் என்ன பதில் சொல்வேன்? அவன் பைத்தியமாகி விட்டான் போல. அன்று இரவு முழுவதும் நான் அழுது கொண்டே இருந்தேன். சரத் என்னை தொடவில்லை. அவன் என்னிடம், நீ இந்த உறவை ஏற்றுக்கொண்டால்தான் நான் உன்னுடன் எந்த உறவையும் ஏற்படுத்திக் கொள்வேன் என்று சொன்னான். அவன் பேச்சை கேட்டாலே எனக்கு அருவருப்பாக இருந்தது. நான் வெறுப்புடன் அவனை பார்த்தேன். உறவினர்கள் என் அப்பாவின் வாழ்க்கையை நரகமாக்கினர். மக்களின் பேச்சிலிருந்து தப்பிப்பதற்காக என் அப்பா எங்கள் பழைய வீட்டை விட்டுவிட்டு நகரத்தில் ஒரு புதிய வீட்டை கட்டினார். நாங்கள் அனைவரும் அங்கு வசிக்க ஆரம்பித்தோம். ஆனால் நான் சரத்தை என் மனதிலிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் என்னை மிகவும் பார்த்து கொள்கிறான். இன்று எங்கள் திருமணத்திற்கு 5 வருடங்களாகிவிட்டன. எனக்கு வயது 26, சரத்திற்கு 22. இந்த 5 வருடங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த 5 வருடங்களில் சரத்தின் அன்பு என்னை மிகவும் கவர்ந்தது. இருப்பினும் இதுவரை எங்களுக்குள் எந்த உறவும் இல்லை. நான் என் அன்பை அவனிடம் வெளிப்படுத்தவில்லை. நான் அவனை நேசிக்கின்றேன் என்பதை அவனுக்கு ஒருபோதும் உணர்த்தவில்லை. ஆனால் இந்த 5 வருடங்களில் அவன் என்னை பார்த்து கொண்ட விதம், நான் டாக்டராக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றிய விதம் என்று என் மனதில் அவனுக்காக ஒரு இடம் உருவானது. அவனது காதல் தூய்மையானது என்பதை அவன் நிரூபித்தான். அதில் எந்த கீழான எண்ணங்களும் இல்லை. நாங்கள் ஒரே அறையில் ஒரே படுக்கையில் உறங்கினோம். சில நேரங்களில் நான் இரவில் பயந்தால் சரத் என்னை அணைத்து கொண்டான். என் பயத்தை நீக்கினான். ஆனால் அவன் ஒருபோதும் என்னை தவறான நோக்கத்துடன் தொட முயற்சி செய்யவில்லை. நான் எப்போது அவனது காதலை ஏற்றுக்கொள்வேன் என்று அவன் கண்களை மூடிக்கொண்டு காத்திருந்தான். காலம் செல்ல செல்ல என் பெற்றோரும் எங்கள் உறவை ஏற்றுக்கொண்டார்கள். சட்டப்படி எங்கள் திருமணம் நடந்திருந்தது. நானும் சரத்தும் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஏனென்றால் நான் ஒரு தனி அபார்ட்மெண்ட்டை வாங்கி இருக்கின்றேன். நாங்கள் அங்கு இன்று மாறுகிறோம். அது என் மற்றும் சரத்தின் கனவு இல்லம். ஒருவேளை இது என் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த புதிய வீட்டிலிருந்து நான் என் புதிய உறவை தொடங்க விரும்புகிறேன். ஆனால் நான் இந்த விஷயத்தை சரத்துக்கு தெரியப்படுத்தவில்லை. நான் அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க விரும்பினேன். எங்கள் வீட்டை மாற்றுவதற்கு 3 நாட்கள் ஆனது. அன்று இரவு எங்கள் முதலிரவு. அதை சரத்துக்கு தெரியாமல் ஏற்பாடு செய்திருந்தேன். நான் முழுமையாக மணப்பெண்ணாக உடை அணிந்து அவனுக்காக காத்திருந்தேன். அவன் அறைக்குள் வந்தபோது அறையின் சூழலை கண்டு ஆச்சரியப்பட்டான். அடுத்த நொடியே அவன் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியான புன்னகை பரவியது. அவன் என் அருகில் வந்து என் கைகளை பிடித்து முத்தமிட்டான். பிறகு என் நெற்றியில் முத்தமிட்டான்.
ரீனா, நீ என் காதலை ஏற்றுக்கொள்ள இவ்வளவு நேரம் எடுத்தாய். ஆனால் நான் உன்னை பற்றி குறை சொல்ல மாட்டேன். ஏனென்றால் தாமதமாக இருந்தாலும் என் காதல் எனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னான். நானும் சிரித்துக்கொண்டே சரத்தின் தோளில் என் தலையை சாய்த்துக் கொண்டேன். நானும் தனியாக பயணம் செய்து களைத்து போயிருந்தேன். இப்போது எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது. என் களைப்பை போக்க அந்த துணை சரத்துதான். நான் அவனது கைகளில் விழுந்தேன். இன்று எங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கம் தொடங்கியது. நண்பர்களே, இறுதியில் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நான் சரத்தின் காதலை ஏற்றுக்கொண்டது சரியா தவறா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.